போர் பற்றி சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, உலகப்போர் இப்போ உண்மையில் வந்ததுன்னா இப்போ எவ்வளோ பேர் இறந்து போவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதான் அது தெரியும் இல்லையா உங்களுக்கு. இந்த இனிமே ஒரு போருன்னு வந்தால் உலகத்தில் ஒரு மனித பிறவி கூட இருக்க முடியாத அளவுக்கு நம்மளோட அறிவியல் வளர்ச்சி, நம்ம கஷ்டப்பட்டு காலேஜுக்கு போய் பெற்ற அறிவியல் வளர்ச்சின்னு நம்ம சொல்கிறோம்ல, அறிவு, அது மூலமாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த உலகமே அழியக்கூடிய அளவுக்கான தளவாடங்களை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். எவ்வளோ கஷ்டமாக இருக்கு இல்லையா அது கேட்கும்போதே. அப்போது இதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம நான் வயலன்ஸ் அதை ஒரு டெக்னிக்காக யூஸ் பண்ண முடியுமான்னா முடியாது. அப்போ அது நம்ம என்ன பண்ணுறது, நம்மளோட வாழ்க்கை முறையாக நம்ம எப்படி நான் வயலன்ஸ், அகிம்சை அப்படிங்கிற விஷயத்தை கையில் எடுத்து கொண்டு போகணும் அப்படின்னு நம்ம படிச்சுட்டாவே என்ன நினைக்கிறோன்னா, அமெரிக்காவுக்கு போய் செட்டில் ஆகணும், அங்கே போய் செட்டில் ஆகணும், இங்கே போய் செட்டில் ஆகணும். ஏன்னா இந்தியாவில் நம்ம படித்தோம்னா நமக்கு படிப்புக்கேற்ற பணம் கொடுக்கறதில்ல, நம்மளை மதிக்கிறது இல்லை, நம்ம நாடு சுத்தமாக இல்லை, நம்ம ரோடெல்லாம் அசிங்கமாக, யாரா இல்லை, அவ்வளோ நம்ம கொடுக்குறோமே, வரி கொடுக்குறோமே. ஆனால் அது சரியாக இருக்கா நம்ம கேட்க தெரியுதானா, கேட்க தெரியறதில்ல. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம நாடை சுத்தமாக வச்சுக்கிறது இல்லை, ஆனால் அடுத்த நாடு சுத்தமாக இருக்குது, அங்கே போனால் நல்லா படம் கிடைக்கும் அப்படிங்க நினச்சி நம்ம போகிறோம். ஓகே, நீங்கள் கேனிபால்ஸ்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேனிபால்ஸ் அது ஒரு சின்ன நேரம் ஆயிடுச்சு, சின்ன ஒரு இது, அதாவது பாமர மக்கள்னு சொல்லுவாங்க. பாமர மக்கள் அங்கே அவங்களோட கேனிபால்ஸ்னால் யார் அப்படின்னா, மனித உடம்பு இருக்கு இல்லையா, மனித உடம்புகளே சாப்பிடக்கூடியவங்க, சாப்பாடே அவங்களுக்கு அதுதான் கேனிபால்ஸ். ஒரு ஆராய்ச்சியாளர் போயிருக்கார் அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற அவங்கள போய் பார்க்க போகும்போது, என்ன இப்படி இதை போய் சாப்பிட்டுட்ருக்கீங்களே அப்படின்னு. ஆமாம், இதுதானே எங்களுக்கு உணவு அப்படின்னு சொன்னாராம். ஓ அப்படியான்னு. அப்போ அந்த பாமர மக்கள், அந்த ஆதிவாசிகளை கேட்குறாங்க, ஏங்க நீங்கள் நல்லா படிச்சிருக்கிறீங்க, பெரிய ஆளாக இருக்கிறீங்க, உங்கள் ஊரில் எல்லாம் போர் அந்த மாதிரிலாம் வருமா? வருமே, நாங்களும் நல்லா சண்டை போடுவோமே அப்படின்னா. அப்படியா, அப்போ என்ன நடக்கும்னா, சண்டை போட்டால் அது லட்சக்கணக்கான மக்களில் விழுவாங்க. ஓ அப்போ பெரிய விருந்தாக தான் இருக்கும்ல இல்லையா, லட்சக்கணக்கான மக்கள் செத்து கடந்தாங்க அப்படின்னா பெரிய விருந்து, மகா ஃபீஸ்ட்டு இல்லையா. அப்படின்னா ஐயா நாங்கள் அதெல்லாம் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு. அதுக்கு ஏன் கொள்றீங்க? நம்ம அறிவாளிகள், சோக்கால்டு படித்தவங்க, கல்ச்சர்டு பீப்புள், ஆனால் அவனுக்கு தெரிஞ்சது நமக்கு தெரியல. அப்போது நம்ம வாழ்க்கை முறையில் நான் வயலன்ஸை எப்படி கடைபிடிக்கிறது? படிக்கணும். காந்தி சொன்னதை நானும் சொல்கிறேன், மனம், ஆத்மா, உடல் இணைஞ்ச கல்வியை தான் படிக்கணும். எதையோ படிச்சுட்டு நம்ம வாழ்க்கைக்கு முறைக்கு சம்பந்தமே இல்லாத படித்தா அது எப்படி நமக்கு உபயோகமாக இருக்கும்? ஹேக்கிங், இன்னொருத்தன் கண்டுபிடிச்சிருக்கிறத நம்ம ஹேக் பண்ணியிருக்கிறது ஒரு பாடமாக படிக்கிறோம். எவ்வளோ கேவலம் இல்லை? அதே மாதிரி தான் இன்னைக்கு கேஸ் இல்லைன்னு நம்ம கவலைப்பட்டு இருக்கோம்னா, நம்மளால் அடுப்பெரிச்சும் சமைக்க முடியும், அதெல்லாம் மறந்து வந்துட்டோமா? அதுக்கு தான் காந்தி சொன்னது ஸ்வதேசி சர்வோதயா. பக்கத்தில் இருக்கிறவங்களை நீங்கள் அவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்க. எங்கேயோ இருக்கிற பெட்ரோல், எங்கேயோ இருக்கிற கேஸ் சிலிண்டர் எதுக்கு? நமக்கு தேவையானதை நம்மளே வச்சுக்கிட்டோம்னா நம்ம யாரையுமே அண்ட வேண்டியது இல்லைங்க, யாரையுமே எங்கேயோ நடக்கிற ஒரு போருக்கு இங்கே இருக்கிற நம்ம வீட்டில் நம்மளால சாப்பிட முடியாத ஒரு நிலைமை வரணுமா? நமக்கு இன்னமும் இந்த கொரோனா டாக்டர் இருக்காரு, இன்னமும் இந்த கொரோனா ஐயோ என்னால் தாங்கிக்கவே முடியாத விஷயம்னா, இதுவரைக்கும் சரித்திரத்தில், உலக சரித்திரத்திலே இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கிற மக்களையே கட்டி போட்டு இல்லையா, எந்த விதமான எதுவுமே பண்ண முடியாமல் நம்மளை என்ன சொல்கிறது, அந்த வார்த்தை எனக்கு தெரியல, அப்படி ஒரு முட்டாள்தனமாக நம்மலாம் இருந்தோமே, அது கரெக்டாக தப்பாங்கிறது இன்னும் கூட தெரியல. அதுவும் ஒரு வார்தான். காந்தி தான் சொல்லியிருக்காரு என்ன பொருள், அப்போனா என்ன தான், எப்படி தான் இருக்கிறது, என்ன பொருள் வாங்குறது நம்ம அப்படின்னா, அதுக்கு டாலிஸ்மன் ஒரு தாயத்தை சொல்லியிருக்காரு. நீ வாங்கக்கூடிய பொருள் அதனால அது யாருக்கு லாபமாக இருக்குது, இந்த சமுதாயத்தில் கீழ்த்தட்டில் ஒரு இருப்பாங்க, ஆள் இருப்பாங்க,
அவனுக்கு ஒரு பைசா போகுதா? யோசிச்சு பாருங்க. நம்ம ஆன்லைனில் வாங்குறோம், அது யாருக்கு போகுதுன்னு தெரில. ஏர்டெல்லில் பணம் கட்டுறோம், யாருக்கு போகுதுன்னு தெரில. இன்றைக்கி 300 ரூபானா நாளைக்கு 310 ரூபா கட்ட சொல்கிறேன். கேட்குறதுக்கே முடியாது. அப்போது நம்ம என்ன பண்ணுறது? அதுக்கு தான் நான் சொல்கிறேன், குழந்தைங்கள் நம்ம வாங்குகிறோம், இன்றைக்கி ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா, ஒரு கீரைக்கட்டு வாங்கினா கூட ஒரு பாட்டிக்கிட்ட வாங்குங்க, சின்ன கடையில் போய் வாங்குங்க, அந்த பாட்டிக்கு கிடைக்கும். அதனால் நான் வயலன்ஸுங்கிறது நிச்சயமாக ஒரு டெக்னிக் கிடையாது, அது வாழ்க்கை முறை. அதை நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும். ஏன் நான் இங்கே நம்ம எல்லாம் நிறைய பெண்கள் இருக்கிறோம். இந்த உலகத்திலேயே காந்தி 1915 இந்தியா வந்தார். 1948 அவரை சுட்டு கொன்னுட்டாங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே அஸ்தி இருக்குது, தெரியும் தானே? காந்தி 1946 பிப்ரவரி 1 இங்கே அடிக்கல் நாட்டினார். இதோ கல் இருக்குது, இங்கே அஸ்தி இருக்குது. அப்படிப்பட்ட புண்ணிய பூமி இந்த தக்கர் பாபா வித்யாலயா. சரியா? அவரே மொத்தம் 3 போராட்டம் தான் நடத்தினார். 1920 சட்ட மறுப்பு இயக்கம், 1930 உப்பு சத்தியாகிரகம், 1942 வெள்ளையனே வெளியேறி இயக்கம். மற்றபடி என்ன பண்ணாரு? நான் நிச்சயமா சுதந்திரம் கிடைக்கும், ஆனால் சுதந்திரம் கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த நாடு எப்படிப்பட்ட நாடாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் சில முறைகளில், அதுதான் அவரோட நான் வயலண்ட் மெத்தடு. அதுக்கு அவர் யாரை நம்பினார் தெரியுமா? உங்களை மாதிரி என்னை மாதிரி என்ன பெண்களை தான் நம்பினார். ஏன்னா பிறப்பாலேயே பெண்கள் நான் வயலண்ட். கடவுளுக்கு அடுத்து உருவாக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கு? பெண்களுக்கு தான் இருக்குல்ல. அதை நம்பணும். அதை நம்மளும் அதிலிருந்து வழுவி போகக்கூடாது. இன்னைக்கு டாக்டருக்கு தெரியும், நம்மளும் பெண்களாக உணரலை அப்படின்னா அடுத்தடுத்த பிறப்புகள்ங்கிறது கம்மியாயிட்டே இருக்கு. பெண்களாக உணரணும். நமக்கு தான் அதெல்லாம் ஆக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் நேரம் கருதி நான் சொல்கிறேன், நான் வயலன்ஸுங்கிறது ஒரு வயலண்ட் இதுக்கான டெக்னிக் கிடையாது. நான் வயலன்ஸுங்கிறது நம்மளோட வாழ்க்கை முறை. வாழ்க்கையில் நம்மளை பக்கத்தில் இருக்கிறவங்க, சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். இனம், மதம், மொழி எந்த வேறுபாடும் இல்லாமல் ஒற்றுமையாக இருக்கணும். அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிறவங்கள நேசிக்கணும். நம்ம எங்கேயோ இருக்கிற ஒரு நாடு ஒரு போர் பண்ணியிருக்கிறதுக்காக நம்ம இங்கே அலோவ் பண்ணிட்டு இருக்கிறோம்ல, அந்த மாதிரியான முறைகள் இனிமேலாவது இருக்கக்கூடாதுன்ட்டு நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களை நேசிக்கலாம். இங்கே இருக்கிற பெண்கள் எல்லாம் கேள்விப்பட்ட எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், அன்பால் தான் இந்த உலகம் இணைய முடியும் அப்படிங்கிற சொல்லிட்டு எனக்கு கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி சார்.